எப்பவுமே வேலூன் ஸ்டோர்ஸ் வாங்க. ஓகே ஓகே, thank you. Done with my shopping. चलो चलो bye bye bye. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் குக் வித் கோமாளி 5வது சீசன் தற்போது தொடங்கி இருக்கிறது. இந்த சீசன் இதுவரை இல்லாத அளவு தற்போது வைரலாக பேசப்பட்டு வருகிறது. இதற்கு காரணம் இதுவரை 4 சீசனில் நடுவராக இருந்த வெங்கடேஷ் பட் இந்த நிகழ்ச்சியிலிருந்து விலகி அவர் சன் டிவியில் ஒளிபரப்பாகும் ஒரு நகைச்சுவை நிகழ்ச்சிக்கு சென்று விட்டார். வழக்கமாக ஏற்கனவே 4 சீசனில் நடுவராக கலந்து கொண்ட தாமு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளார். வெங்கடேஷ் பட் இடத்தில் புதியதாக மாதம்பட்டி ரங்கராஜ் நடுவராக இணைந்திருக்கிறார். அவருக்கு நகைச்சுவை சற்று வரவில்லை என்றாலும் ஓரளவு மேனேஜ் செய்யும் அளவுக்கு இருக்கிறது. இந்த சீசனில் விஜய் டிவியில் எப்போதும் நகைச்சுவையாகவும் நிகழ்ச்சியை அற்புதமாக தொகுத்து வழங்கும் பிரியங்கா இடம்பெற்றுள்ளார். அவர் இந்த முதல் வாரத்திலேயே செய்த சமையல் தான் வைரல். அவர் செய்த சமையல் என்னவென்றால், அவருக்கு இந்த சீசனில் இந்த முதல் வாரத்திலேயே பிரியங்காவுக்கு வந்தது முருங்கை பூ. இதை வைத்து அவர் சமையல் செய்ய வேண்டும். ஹல்வா அதோட முருங்கைக்காய் பூரி அட கன்றாவிய அப்படி தொட்டு அப்படி சாப்பிட்டீங்கன்னா அவர் என்ன செய்தார் தெரியுமா? அவர் செய்த சமையல் முருங்கை பூ அல்வா, முருங்கைக்காய் பூரி என இதை 2 செய்தார். வழக்கமாக ஒவ்வொரு போட்டியாளரிடம் போய் சென்று ஷெஃப் தாமு அவர்கள் என்ன செய்கிறார் என்று கேட்பார். அதை போலதான் பிரியங்காவிடம் அவரும் கேட்டார். ஒரு மாதிரியான சமையல் தான். முருங்கைப்பூ அல்வா, முருங்கைக்காய் பூரி தொட்டு சாப்பிட்டால் ஆசை காத்துல தூதுவிடும் என்று பிரியங்கா பேச அரங்கமே ஒரே சிரிப்பு மலை தான். இந்த வீடியோ தான் தற்பொழுது சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி இருக்கிறது. சென்ற 4 சீசனில் இல்லாத அளவு நகைச்சுவை இந்த சீசனில் நிரம்பி இருக்கிறது. சொல்ல வேண்டுமென்றால் விடிவி கணேஷ், விஜய் டிவி புகழ் இவர்களின் காமெடி சிரித்து சிரித்து வயிறு வலிக்கும் அளவு உள்ளது. இந்த சீசனில் திவ்யா துரைசாமியும் ராமரும் ஜோடியாகி இருக்கிறார்கள். இந்த முதல் வாரத்திலேயே திவ்யா துரைசாமி ராமருக்கும் சரியாக ஒத்து வரவில்லை என்றாலும் நகைச்சுவை ராமருக்கு குறைந்த அளவே இருக்கிறது. இது ராமரின் ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை தந்துள்ளது. ஸ்ரீகாந்த் தேவா நல்ல புகழ்பெற்ற இசையமைப்பாளர். அவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சமைக்க தொடங்கி இருக்கிறார். அவருக்கு தேங்காய் பூ வந்தது. அவர் தேங்காய் பூவை பயன்படுத்தி சமையல் செய்தார். பாண்டியன் ஸ்டோரில் வரும் அன்னி கேரட்டில் வரும் சுஜிதா முதல் பரிசை பெற்றார். அவர் என்ன செய்தார் என்று சொல்லும் பொழுது தென்னம்பூவில் இருந்து ஒரு சமையல் டிஷ்ஷை செய்திருந்தார். அவருக்கு தான் முதல் பரிசு கொடுத்தார்கள். ஃபுட் ரிவ்யூவர் இர்பான் வெள்ளை பிரியாணி, அதாவது பிரியாணி எல்லா இடத்துலையும் மஞ்சளாக தான் இருக்கும். இவர் வெள்ளை கலரில் பிரியாணி, அவருக்கு வந்தது மல்லிப்பூ, அதனால் வெள்ளை கலரில் பிரியாணி செஞ்சு அசத்தினார். மொத்தத்தில் காமெடிக்கு பஞ்சம் இல்லாமல் குக் வித் கோமாளி 5வது சீசன் நன்றாகவே இருக்கிறது. வெங்கடேஷ் பட் இல்லை என்றாலும் மாதம்பட்டி ரங்கராஜ் அதனை மேனேஜ் செய்கிறார் என்பது நிதர்சன உண்மை.